வணக்கம், வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச பாதுஷா. இந்த தீபாவளிக்கு பாதுஷா இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக வீட்டில் பண்ண முடியும். இந்த பாதுஷா பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 3 விஷயம். இந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கு பிறகு எண்ணெயில் கரெக்டான டெம்பரேச்சரில் எப்படி ஃப்ரை பண்ணுறோம், இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அந்த சுகர் சிரப்போட பக்குவம் என்ன, இதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். பாதுஷாக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மைதா, சர்க்கரை 1 கிலோ, பேக்கிங் சோடா 2 கிராம், பேக்கிங் பவுடர் 1 கிராம், நெய் 200 கிராம், பிஸ்தா கார்னிஷுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பாதுஷா ரெடி பண்ணுறதுக்கு மைதா ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் நடுப்பகுதியில் ஒரு சின்னதாக பள்ளம் போடுங்க. போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 2மே போட்டிருக்கேன். இந்த பாதுஷா ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து கரெக்டான அளவு இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பேக்கிங் சோடா 2 கிராம், பேக்கிங் பவுடர் 1 கிராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ரெசிபிலாம் வீட்டில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு வந்து முக்கியமான மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வேயிங் ஸ்கேல் வாங்கி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 ரூபா இருக்கும். அது ஆன்லைனில் கிடைக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வேயிங் ஸ்கேல் வாங்குறதுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியோட அளவு எனக்குன்னா 100லேருந்து ஒரு 120 ml தண்ணி இருக்கலாம். அதிகமான தண்ணி வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு நெய், அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தண்ணி இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மைதாவோட திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் எனக்குன்னா சாஃப்டாக மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அழுத்தி கெட்டியாக டைட்டாக பிசையக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் லூஸாக இருக்கக்கூடாது. மாவு கையில் தொட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்டில் வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாதுஷா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சுல. இதுக்கப்புறம் எப்படி ரவுண்டாக சுற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட்டு ஒன்று ரஃபாக சுற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றும் போது கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால் இப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்துக்கங்க. மாவு எடுத்துகிட்டு மெதுவாக ரவுண்டாக சுற்றணும். அப்படி மெதுவாக சுற்றும் போது என்ன கேட்டிங்கன்னா அழகாக ரவுண்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்மளோட விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பாதுஷா ஷேப் கிடச்சிரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த பாதுஷாவோட இந்த ஷேப் உங்களுக்கு தெரிய வரும். சுற்றின ஷேப்பு இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பீஸும் பண்ணி காமிக்கிறேன். ரவுண்டாக இருக்குது. நம்மளோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த பாதுஷா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அந்த டைமில் என்ன பண்ணால் திருப்பி ப்ரெஸ் பண்ணுவாங்க. நடுப்பகுதியில் வச்சு, அதோட நம்மளோட உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பெரிய விரலுக்குள்ள பெரிய விரலுக்கு கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு ரொம்ப கெட்டியாக பெருசாக இருந்தால் பிடிக்காதில்ல, அதனால தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு புரியுறதுக்காக பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பாதுஷா ரவுண்டாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோ சர்க்கரைக்கு கரெக்டாக 700 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த இடத்துல இந்த தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் வீட்டில் குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான், வேறு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு மெடியாக எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கண்டிப்பாக என்னாகும், அந்த சுகர் சிரப்பு அந்த பாதுஷாவில் இறங்காது. அதனால தான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குலோப்ஜாம் வீட்டில் பண்ணுற பக்குவத்துலேயே இறக்கலாம். அதனால தான் தண்ணியோட அளவும் கொடுத்துருக்கோம். கரெக்டாக குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் சர்க்கரையில் அழுக்கு எதுனா இருந்ததுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சுகர் சிரப்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்படி நீங்கள் வீட்டில் குலோப்ஜாம் பண்ணுறீங்களோ அதே தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை இருந்தால் கரெக்டான பக்குவம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாதுஷா ஃப்ரை பண்ண போகிறோம்.
இந்த பாதுஷா ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கு பிறகு எண்ணெய் சூடானோன்னு மீடியமான ஃப்ளேம் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம் கூட சொல்ல வேண்டியதில்லை, ஸ்லோ ஃப்ளேம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு பாருங்கள், கரெக்டாக வெந்து மேலே வரதா பார்க்கணும். அதே டைமில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டினா அந்த கடாயில் ஒட்டாமல் இருக்கும், அப்போ தான் வெந்து மேலே வர ஆரம்பிக்கும். அப்படி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நீங்கள் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, உடையாமல் இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கணும் பாதுஷா. ஹை ஃப்ளேமாக இருந்தால் பபுள்ஸ் வந்துடும், அப்படின்னா உடையதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே டைமில் கலர் உங்களுக்கு வந்துடும், உள்ளே வேகாது. இப்போ 1 by 1 போட்டு வேக வைக்கிறோம். என்னோடய டெம்பரேச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிலது போட்ட உடனே அந்த பபுள்ஸ் மேலே வரும், அப்படி வரவே கூடாது. எந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா ஸ்லோ ஃப்ளேம், எண்ணெய் சூடு இல்லைன்னா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போது கரண்டி வச்சு அப்படி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு 30% அளவுக்கு வெந்து வர டைமில் இந்த கரண்டி வச்சு லைட்டாக மூவ் பண்ணுறோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சுற்றி வரும் அந்த எண்ணெயில். பாதுஷா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நிமிஷம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் டியூரேஷன் மாறும். இந்த மாதிரி குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு 20-25 நிமிஷம் டைம் எடுத்தது. இதே நீங்கள் வீட்டில் ஒரு 7 பீஸ் 8 பீஸ் போடுறீங்கன்னா அப்போ 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் வருதா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். திருப்பி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பீஸும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். பக்குவம் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. போட்ட உடனே அந்த பபுள்ஸ் மேலே வரக்கூடாது. அந்த எண்ணெயில் டப்புன்னு பபுள்ஸ் மாதிரி வந்துன்னா அப்போ எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த ஃப்ரை பண்ணுற பக்குவம் புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் தீபாவளிக்கு என்ன பண்ணுவோன்னா, கடைக்கு போய்ட்டு ஸ்வீட் வேணுது, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க, ஹாப்பி தீபாவளி சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். அவங்க சாப்பிட்டு பார்த்து சூப்பராக சொல்லுவாங்க. அந்த டைமில் இதை நான் தான் பண்ண சொல்லி பாருங்கள், அது வேறு மாதிரி லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாதுஷா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாதுஷா எந்த அளவுக்கு கலராக சூப்பராக எடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? இதை ஃப்ரை பண்ண உடனே டேரெக்டாக சுகர் சிரப்பில் போட்டுக்கணும். ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா பாதுஷாவில் சுகர் சிரப்பு ப்ராப்பராக இறங்காது. அதனால தான் ஃப்ரை பண்ண உடனே போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண போட்ட பிறகு ஒரு சின்ன கரண்டியை வச்சு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் உள்ளே அந்த சுகர் சிரப்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு அடுத்த ஒரு 5 நிமிஷமோ அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாதுஷா எடுத்துருங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, அப்படி ஊறினாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது பாதுஷா சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும். அதனால் கரெக்டான டைமில் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பராக பாதுஷா ரெடி.